செல்வம் நீரே, உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே, என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே, என் மேலே அன்பு வைத்தீ, உமக்காக யாவும் சகிப்பே, மேலே அன்பு வைத்தீ, உமக்காக யாவும் சகிப்பே. எஸ், இந்த உலகத்திலேயே நம்ம சொல்லுவோம், நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நான் இதற்காக தான் சகிச்சுக்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை, நான் இது ஒரு லைஃப்பை இந்த வேலையை இதுக்காக தான் சகிச்சுக்கிட்டு செய்கிறேன், எனக்கு இதில் ஒரு பணம் வருது, இன்கம் வருது, அதுக்காக தான் இதை நான் சகிச்சுக்கிறேன், இதில் ஒரு லாபம் வருதுங்க, அதனால தான் அதை சகிச்சுக்கிறேன், இல்லை இந்த உறவு இதனால் தான் சகிச்சுக்கிட்டே வாழ்கிறேங்க, என் கணவனோ மனைவியை கணவனோ பிள்ளைகளை பெற்றோர்களோ யாராக வேணா இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நமக்காக நம்மை பரிசுத்தமாக்க அந்த பாவத்தை தன்மேல் சுமந்து அதை சகித்து கொண்டார், நமக்காக சகித்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு சகிப்புத்தன்மை இல்லை, உறவுகளில், குடும்பங்கள், ஊழியத்தில் சகிப்புத்தன்மை இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார். இன்றைக்கி நம்ம ஒரு முடிவெடுப்போம், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் சகிப்போம், எங்கள் ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் உறவுகளில் எது எப்படி நடந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் சகிப்போம். நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க, எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் சுமந்தீர், சகித்தீர், எல்லா பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் நீர் சிலுவையில் சகித்தீர். யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அவர் அந்த கசப்பை மனசில் வச்சுக்கல, சகித்து கொண்டார். சகிப்புத்தன்மை அவரை ராஜாவாய் மாற்றியது. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா, அந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் யூடியூப் வழியாக, சோசியல் மீடியா வழியாக யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருக்காகவும் அப்பா எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து சொல்லுகிறோம், ஏசப்பா உங்களை மாதிரி சகித்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை ஆண்டவரே. உண்மையாலுமே சகிப்புத்தன்மை உள்ள ஒரு நபர் யாருன்னு கேட்டால் அது நீங்கள் தான். எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் சகிப்புத்தன்மையை நீங்கள் காட்டினீங்க ஏசப்பா. சிலுவையில் எல்லாவற்றையும் நீர் சகித்து கொண்டீர் அப்பா. அந்த ஒரு பாடம் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எல்லாவற்றையும் சகித்து கொள்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்கள் நிமித்தம். பவுல் பார்க்குறோம், பவுலுக்கு இருந்த சகிப்புத்தன்மையை பார்க்குறோம். பவுல் எவ்வளவோ, அவர் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். ஆனால் அவர்கிட்ட நம்ம ஒரு பாடத்தை, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நம்ம பார்க்க முடிகிறது ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு தடையாக இருக்கிற ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தையே நார பண்ணிவிடும். ஒரே ஒரு செத்த ஈ தானா அந்த பரிமள தைலம் எவ்வளவு காஸ்ட்லியானது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஸ்பாவம், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சகிப்புத்தன்மை இல்லாதது நம்ம வாழ்க்கையை நார பண்ணிடும், நம்ம லைஃப்பை நார பண்ணிடும், நம்ம ஊழியத்தை நார பண்ணிடும். ஆண்டவரே இந்த நாளில்
ஏசப்பா உங்கள் சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளாகிய நாங்களாம் பரிமள தைலங்களாக வாசனை வீசும் தைலங்களாக நாங்கள் இங்கே வச்சுருக்கிறீங்க. பரலோக தைலங்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வாசனையை கெடுக்க வருகிற அது எந்த ஈயாக இருந்தாலும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். உடனே ஒரு வேளை ஈ வந்தாலும் தூக்கி எரிஞ்சிருவோம், எங்கள்கிட்ட அண்டை விட மாட்டோம். ஏன்னா தெரியும் ஒரு சின்ன கெட்ட சுபாவம் எங்களை நார பண்ணிடும். எஸ், நாங்கள் எங்களை நார விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த சுபாவத்துக்கும் நாங்கள் எங்களை நார விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் வாசனை வீசும் நற்கந்தங்கள், ஒளி வீசும் சுடர்கள், உமது வேதத்தை ஏந்தி கொண்டு அப்பா உலகெங்கும் சுடர் விடுகிற ஒளி சுடர்கள் நாங்கள். எஸ் லார்ட், எஸ் லார்ட். இந்த ஒளியை இருளாக்க நினைக்கிற ஆண்டவரை எந்த காரியத்துக்கும் எங்கள் ஆவியில், எங்கள் ஆத்துமாவில், எங்கள் சரீரத்தில் நாங்கள் இடம் கிடையாது. இங்கே நோ என்ட்ரின்னு வைக்கிறோம். எந்த மாம்சத்தின் கிரிகைகளுக்கும் இங்கே நோ என்ட்ரின்னு போர்டு வைக்கிறோம். இங்கே கார் பார்க்கிங்கில் வைக்கிறாங்க, இதுக்கு நோ பார்க்கிங்னு வைப்பாங்க. இங்கே என்ட்ரி இல்லை. எங்கள் ஏரியாவில் பார்க் கூட நீ பண்ண முடியாது, பார்க்கிங் கூட நீ பண்ண முடியாது. சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் சபையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில், ஆன்லைனில் பார்க்குறவங்க வாழ்க்கையில் நீ எங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகிறது மாத்திரம் இல்லை, எங்கள் பார்க்கிங் ஏரியாவில் கூட உனக்கு இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. எந்த மாம்சத்தின் கிரியைகளும் எங்கள் வாழ்க்கையில் பார்க்கிங் ஏரியாவில் கூட வரத்துக்கு உனக்கு அனுமதி இல்லைன்னு நாங்கள் சொல்லுகிறோம். இடத்த காலி பண்ணுன்னு சொல்லுகிறோம். எஸ் ரத்தா ராபா திலியான் தரா மன ராஷந்தா ஹோரா தூரா வரா தரா வரா தரா. ஆண்டவரே, நீங்கள் சகித்தீங்க. உங்ககிட்ட ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கிறோம். எங்களுக்கும் ஒரு சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆவியில் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுறவர்களாய், அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஏறி போகிறவர்களாய், எந்த ஒரு செத்தையும் எங்களை நாரம் பண்ணக்கூடாது, எங்களுடைய அடுத்த ஸ்டெப்பை நிறுத்தக்கூடாது. எதுக்காக நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். உங்களோட உறவில் உங்கள் கையை கோர்த்துக்கிட்டு ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலில் நெக்ஸ்ட் லெவல்னு போகிறது தான் எங்கள் வாஞ்சை, எங்கள் ஆசை. வேறு எதுவும் எங்களை டைவர்ட் பண்ண இடம் கொடுக்க மாட்டோம். எங்கள் லைஃப்பில் இடம் கிடையாது. நோ என்ட்ரின்னு போர்டை வைக்கிறோம். எங்கள் பார்க்கிங் ஏரியாவில் கூட, எங்கள் ப்ளே கிரவுண்டில் கூட நீ வரத்துக்கு அதிகாரம் கிடையாது. எஸ், நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஞாயிறு ஆராதனையை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, நீ செய்த நன்மைகளை நினைத்து உம்மை போற்ற வந்திருக்கிறோம். ஆராதனை வேலையிலேயும் செய்தியின் வேலையிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் அபரிதமாய் வெளிப்படுவீராக. வார்த்தையில் மனிதருடைய வாழ்க்கையை மாற்றுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. ஜீசஸ் நேம். தேவன்
மதிலாக அரவணைத்து கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே. கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம் ரகசியம். கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம் ரகசியம். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது. எல்லாம் சொல்லுவோமா? அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே. எந்த தேவன் கண்ணானால் கண்ணின் மணியாய் நான் இருப்பேன். என்னை தொடுவோன் அவரது கண்ணின் மணியை தொடுவானா? எந்த தேவன் கண்ணானால் கண்ணின் மணியாய் நான் இருப்பேன். என்னை தொடுவோன் அவரது கண்ணின் மணியை தொடுவானா? கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே. பராக்கிரமும் அவரேதான், பட்டயம் அவர் கையில் நானாவேன். என்னை வில்லாய் நான் ஏற்றி எதிரியினை வெல்லுவார். பராக்கிரமும் அவரேதான், பட்டயம் அவர் கையில் நானாவேன். என்னை வில்லாய் நான் ஏற்றி எதிரியினை வெல்லுவார். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை. ஆஹா என்ன அதிசயம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை. ஆஹா என்ன அதிசயம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை. ஆஹா என்ன அதிசயம். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே. நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்து இயேசு நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கிறார். அப்பா நன்றி நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி நீங்க சூழ்ந்து இருப்பதற்காக நன்றி நன்றி சொல்றோம். அப்பா நாங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா எங்களுக்குள்ள அந்த வல்லமை எப்படி கிரியை செய்தான். இப்ப நீங்க என்ன வேண்டுறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கும் மேல உங்களுக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். நம்ம வேண்டதை விட நம்மளுடைய பலத்தின்படி வேண்டுவோம், நம்மளுடைய ஞானத்தின்படி வேண்டுவோம், நம்மளுடைய திறமையின்படி வேண்டுவோம். அப்படி இல்லை. நீங்க வேண்டுவதற்கும் வசனம் என்ன சொல்லுது? நீங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், ரொம்ப மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ள நமக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்து. அப்பா ஓ ரபரலரபரகதரலருரிபரா நன்றி சொல்றோம். எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைக்காக நன்றி. ரியா கதர சப்தலருரு ஆப்லந்து நிமிக்கிஸ்டோ பராத்ரேகோ ஹஸ்கே பஹஸ் பெல்லோ கனா கதுல ஹமிட்டிகோ டிப்லாத்தராமினோ ஹாஸ் கிலி கராதோ பிரேக்கர பரபா. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் எங்கள் அதிகமாய் மிகவும் அதிகமாய் மிகவும் அதிகமாய், எங்க பலத்தை விட மிகவும் அதிகமாய், எங்க பராக்கிரமத்தை விட மிகவும் அதிகமாய், எங்க ஞானத்தை விட மிகவும் அதிகமாய், எங்க திறமையை விட மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை. யாரும் அமைதியா இருக்காதீங்க. அந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்து. அது சாதாரண வல்லமை இல்லை, நமக்குள்ள மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. அந்த வல்லமைக்காக
நன்றி சொல்வோம். ரியாபா ஷிலிபா ஹதுமா சிக்கோதரா தேகோம் லிக்லிமரா சதரா சுல்பரா டியாபுதுலிர்கி ஓ கிளாதரா ஷிங்கி தி பாரா தௌலாரனா கசிகரபோ ஹவுலதினி காம்டோரிகலரபுரும். ஹalleluya. நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். அப்பா, நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அது. நீங்க எண்ணி முடியாத அதிசயம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சே பார்க்காத, நீங்க அது கற்பனையில கூட யோசிக்காத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில அந்த வல்லமை செய்து கொண்டு இருக்கிறது. ரியாபர சங்கதரப அந்த மாதிரி ஒரு வல்லமை தான் நமக்குள்ள கிரியை செய்து. ஏன்னா கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கிறார். பாத்தீங்களா, அவர் சாதாரணமா இல்ல, அவர் அசாதாரணமானவர். உங்க குடும்பங்கள்ல அந்த வல்லமை அப்பா மிகவும் அதிகமா அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம சபையில அந்த வல்லமை அதிகமா கிரியை செய்து, நம்ம ஊழியங்கள்ல அந்த வல்லமை அதிகமா கிரியை செய்து. ரியாபஸ் லிக்தினு ஹஸ்பதாத் ரோக்ரிபபது லிபாரிக்னி கஷலி கரலரரபா ஓ ரபலரபா. நீங்க செய்யற வேலைகள்ல அந்த வல்லமை கிரியை செய்து ரியாக்கரபரபா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த வல்லமை உள்ளதா இருக்கு, அதை கிரியை செய்யணும். அது கிரியை செய்யறத நீங்க இப்ப ரிசீவ் பண்ணுங்க. ரியாபஸ் லிக்கரதுலரர ஷபதுரபலரபா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் நம்ம ஆராதனையை பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. எல்லாம் சின்ன பையங்க எல்லாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் நீர் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் நீர் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
maladone kana sheganora ora baba leje hazume gora dus malodana rigadarano hallelujah hallelujah பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிறைக்கட்டும். விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. யாரும் ஹார்டா வைக்காதீங்க ஹார்ட்ட. ஓ ஷீகபரு ரிக்லி மனாசேகரு அஸ்மாதோலே ரெகடலரரா அப்தே ஹன்சானே ஹமஸ்லி கபடு ஓ பபபரி பபா சந்தனி மஹஸ்மோடரா வலாக்கே பபரா ஷேகே ஹிமாலா சம்பதுரா ஹல்கேகோ நஹதரா ஓ தந்தரலரமா சந்திலி மோ கோரா ஷேகே ஓ ஸ்மிலி கரபரபலபரோ ஷீ பண்டுரு நிமார ஹம்தோ நிக்லம மரா ஷேகே ओ बेरहाजे हंदलु मेहाने शेगुरुबा उस्मा लहदिनी की बनहा देखनो नशम दुली मनको अपने ब्रोहल बहा दिगली मगस्तम बडोरो डिंबरहा दिलिको बाबा ஷேகே பரகல பரபா. எல்லா ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உங்க வாய்களை திறங்க. ரியாக்கம்மா சிப்பந்து பிம்மத்துமி மெமிலி கோசாதி கர்பல் குன்வா அம்திக்கு லோர ஷிலிக பருரா பஹந்திலி கரபரபா. நம்ம எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். தேவனுடைய வித்து நமக்குள்ள தரித்திருக்கு. தேவனுடைய வித்து நமக்குள்ள தரித்திருக்கு. நம்ம தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை ஜெயிப்பவர்கள். ரியாபத ஷகதலரபா. நம்ம எல்லாம் உலகத்தை ஜெயிப்பவர்கள். நம்ம பாவத்தை ஜெயிக்கிறவர்கள், நம்ம தரித்திரத்தை ஜெயிக்கிறவர்கள், நம்ம நோயை ஜெயிக்கிறவர்கள். ஓ ரிய தில்லி மஷெக்கே மமதஹல் பரடுரலபா. எதுவும் உங்களை ஜெயிக்க முடியாது, எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க தேவனால் பிறந்தவர்கள். நம்ம தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் உண்டானவர்கள். நம்ம அவருடைய பிள்ளைங்க. பிள்ளைகளுக்குரிய எல்லா அதிகாரமும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரியதல ஷெதுலுரபரு ஓ ஷிகா பபரா ஹஸ்மே லிகரலரபா. எல்லாம் சொல்லுங்க. எதுவும் எங்களை ஜெயிக்க முடியாது, எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், நாங்கள் மேற்கொள்கிறவர்கள், நாங்கள் தடைகளை தாண்டி ஓடுகிறவர்கள், நாங்கள் மதிலை தாண்டுகிறவர்கள். ஓ ரியலரபா ஷெதிலி மஹஸ்மலரோ. நாங்கள் சேனைக்குள் பாய்கிறவர்கள். ரீ பரஷ் லெபந்துண்டா ஹஸ்மனோரோ ஓ ரபரபா. Thank you Holy Spirit. ரியாஷ் லெபரும் நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீங்க போதும். நீரே போதும் இயேசுவே. பலன் உங்களுக்குள்ளதா இருக்கு. சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே.
ஜெபிக்கிறவர்கள், நம்ம கேதுரு போல வளருகிறவர்கள். போல என்னை எழும்பச் செய்தீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர். உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். கழுகை போல நம்ம எல்லாருமே கழுகை போல எழும்ப வேண்டியவர்கள். நம்ம இங்க இருக்க எல்லா உயரங்களில் பறக்க வேண்டியவர்கள். என்னை பறக்க செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர். சிங்கத்தின் பிள்ளையாய் நம்ம எல்லாம் யூத ராஜ சிங்கத்துடைய பிள்ளைங்க. சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர். சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். நீரே போதும், நீங்க போதும்பா. நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும். எங்க வாழ்க்கைக்கு நீங்க போதும், எங்க ஊழியத்துக்கு நீங்க போதும், எங்க குடும்பத்துக்கு நீங்க போதும். நீரே போதும், எங்க பிசினஸ்க்கு நீங்க போதும், எங்க சந்தோஷத்துக்கு நீங்க போதும், எங்க குடும்ப சமாதானத்துக்கு நீங்க போதும்பா. நீரே போதும், எங்க மந்த்லி இன்கமுக்கு நீங்க போதும், எங்க பேங்க் பேலன்ஸ் நிரம்புவதற்கு நீங்க போதும். நீரே போதும், நீரே போதும். எங்க ஊழியத்துக்கு எங்க சபைக்கு நீங்க போதும் இயேசுவே. எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க போதும், எங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு நீங்க போதும், எங்க பிள்ளைங்க மேரேஜ் லைஃப்க்கு நீங்க போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும். நீர் போதுமானதற்கும் அதிகமானவர் இயேசுவே. பனையை போல, பனையை போல என்னை செழிக்கச் செய்தீர். கேதுரு போல் என்னை வளரச் செய்தீர். பனையை போல, பனையை போல நம்ம வாழ்க்கை செழிப்பதற்கு அவர் போதுமானவர். கேதுரு போல நம்ம வளர்ந்து உயரங்கள்ல உயரமாய் நிற்பதற்கு அவர் போதுமானவர். போல என்னை செழிக்கச் செய்து நம்ம வாழ்க்கை பசுமையாய் இருப்பதற்கு அவர் போதுமானவர். நம்ம வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருப்பதற்கு அவர் போதுமானவர். உங்க வாழ்க்கை வற்றாத நீரூற்றாய் இருப்பதற்கு அவர் போதுமானவர். உங்க வாழ்க்கை கனிகளால் நிறைந்து இருப்பதற்கு அவர் போதுமானவர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே.
நீரே போதும் இயேசுவே. போதும், நீரே போதும் இயேசுவே. எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தை உணருங்க. ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. ஒருத்தரோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் காதுகள் அவருடைய சத்தத்தை கேட்கட்டும். உங்கள் இருதயம் அவருடைய வார்த்தைக்கு திறந்து இருக்கட்டும். உங்களுக்கு ஆலோசனை தருகிற, உங்களை கைட் பண்ணுகிற தேவ வார்த்தைகள் உங்கள் சிந்தையை நோக்கி, உங்கள் இருதயத்தை நோக்கி கடந்து வருகிறது. அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, நீங்கள் செய்கிற காரியங்களை குறித்து அவர் உங்களோடு இடைப்படுகிற நேரம். சென்ஸ் பண்ணுங்க. அவர் சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்கட்டும். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை கூட. ஒரு நன்மையெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி பாருங்க. வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு நன்மை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் எழுதிட்டு நீங்கள் அதை பார்த்து சொல்லணும். இதில் இருக்க ஒரு நன்மை கூட உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடாது. ஏன்னா நம்ம யாரோட பிள்ளைங்க? நம்மளுடைய அப்பா யாரு? நம்மளுடைய தகப்பன் யாரு? அவர் யூத ராஜ சிங்கம். எதுலையும் குறைவுபட மாட்டோம். ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா அவர் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு தெரியுமா? அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து கூப்பிடுங்க. அப்பா, அப்பா, நீங்கள் எங்களோட அப்பா. அவரோட பிள்ளைங்க நம்ம. அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை, பிள்ளைங்களுக்குரிய அதிகாரத்தை உங்கள் ஒருத்தருக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். அவருடைய பிள்ளைங்களாக நம்ம இருக்கிறனால நம்ம அவருடைய எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆமென். எல்லாவற்றிற்கும் அவருடையது, எல்லாவற்றிற்கும் நம்ம தான் சுதந்திரவாளிகள். நீங்கள் தான் சுதந்திரவாளிங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா, நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய இந்த சுகத்துக்கு நாங்கள் தான் சுதந்திரவாளிகள். நீங்கள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் தான் சுதந்திரவாளிகள். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, எல்லா பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தான் சுதந்திரவாளிகள். நாங்கள் தான் சுதந்திரவாளிகள். ஏன்னா பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரருமாமே. பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரருமாமே. நீங்கள் அவருடைய பிள்ளைங்கன்னா நீங்கள் அவருடைய சுகத்துக்கு சுதந்திரர். நீங்கள் அவருடைய பிள்ளைங்கன்னா நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரர். நீங்கள் அவருடைய பிள்ளைங்கன்னா நீங்கள் அவருடைய எல்லாவற்றிற்கும் நீங்கள் தான் சுதந்திரர். நம்ம தான் சுதந்திரவாளிகள். ஆமென். அப்பா, நன்றி சொல்கிற ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரவாளிகள் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்குரியது எல்லாம் எங்களுக்குரியது. அப்பாக்குரியது எல்லாம் பிள்ளைங்களாகி எங்களுக்குரியது. எல்லாவற்றையும் நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இன்னும் நாங்கள் எடுக்காமல் இருக்கோமோ அந்த சுதந்திரவாளிகள்ன்ற அதிகாரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, ஒருத்தருக்கும் அந்த பிள்ளைங்களுக்குரிய அதிகாரம், பிள்ளைங்களுக்குரிய அந்த அப்பா அந்த ஆவிக்குரிய அந்த சுதந்திரவாளிகள்ன்ற அந்த மனக்கண்கள் எல்லாருக்கும் திறக்கப்படுவதாக. சபையில் இருக்க எல்லாருக்கும் திறக்கப்படுவதாக. அந்த சுதந்திரவாளிகளாக இருப்பதற்குரிய அதிகாரம் எல்லாருடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. அவங்க எல்லாவற்றையும் உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவர்களாக, எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. சபையில் இருக்கிற எல்லாரையும் பிளஸ் பண்ணுற ஆண்டவரே, இந்த வாரத்தில் அவங்க எதெல்லாம் உங்கள் முன்னால் தேவைகள் நிற்கிதோ எதுலேயும் அவர்களுக்கு குறைவு கிடையாது, குறைவு கிடையாது. ஒன்றிலும் நீங்கள் குறைவுபட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சுதந்திரவாளிகள். நீங்கள் சுதந்திரவாளிகள். இந்த வாரத்தில் நீங்கள் எதெல்லாம் சுதந்திரிக்க போகிறீங்க நீங்களே உங்கள் மனசில் சொல்லிக்கோங்க.
எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சுதந்திரவாளிகள். இந்த வாரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் சொல்கிறோம், சுதந்திரிப்பார்களாக, சுகத்தை சுதந்திரிப்பார்களாக, ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்களாக. அவர்களுக்கு வருகின்ற பணங்கள் எங்கேயாவது தடைப்பட்டிருந்தா அதை சுதந்திரிப்பார்களாக. அவங்களுக்கு எங்கெங்கிருந்து ஃபேவர் வரணுமோ அந்த ஃபேவர் எல்லாம் சுதந்திரிப்பார்களாக. நாங்கள் எல்லாருடைய குடும்பங்களை பார்த்து பேசுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31வது வசனம், 31, 32. மேத்யூ சாப்டர் 13, 31, 32. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஆமென். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, ஒரு கடுகு விதைக்கு தான் ஒப்பாக இருக்கான். கடுகு விதைனா எவ்வளோ சின்னதாக இருக்கும், கடுகே ரொம்ப குட்டியாக தானே இருக்குது. பரலோக ராஜ்யம் அப்படி தான் இருக்குதான். அதாவது பரலோக ராஜ்யன்றது என்னன்னா, இப்போ நம்ம ஹெவனுக்குரிய காரியங்கள், அதாவது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே, யாருக்குமே எனக்கு ஒரு அழைப்பு இல்லை, எனக்கு ஒரு விஷன் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு விஷன், ஒரு காலிங், உங்களை ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரோ, உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த்து, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள், அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம், வரங்கள், ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு, ஒருத்தருக்குமே ஆண்டவர் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது, வரங்கள் கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு. அவங்கவுங்கள ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஒருத்தர் மேலே ஒரு விஷன் இருக்குது. இது எல்லாமே நம்ம கையில் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு கடுகு விதை மாதிரி தான் இருக்குது. அவர் அப்படி தான் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் சீடு மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். இது எல்லாமே நம்ம கையில் இருக்க சீடு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் நமக்கு என்ன பெருசாக நான் சொல்லலை, ஐயோ விஷயம்னா பெரிய ஊழியங்க பெருசாக ஏதாவது பண்ண இல்லை. ஒருத்தரே ஒரு விஷயத்துக்கு அழைச்சிருக்காரு பார்த்தீங்களா, அது உங்களுக்குள்ளே இருக்கிற சீடு. உங்கள் மேலே ஒரு தரிசனம் வச்சுருக்காரு, ஒரு விஷன் வச்சுருக்காருல, அது உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு சீடு, ஒரு விதை. உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்கிறார்ல, உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறார்ல, அது சின்ன தாளந்தோ, அதுக்கு தான் ஆண்டவர் கடுகு விதையை கம்பேர் பண்ணிட்டார். யாருமே சின்னதை அற்பமாக நினச்சிடவே கூடாது. உங்ககிட்ட இருக்கிறது ஆண்டவர் கொடுத்துருக்கிற சீடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒன்று அதான் கடுகு விதை. அதை இப்போ உங்கள் கையில் வச்சுக்கோங்க. என்ன ஆண்டவர் உங்களுக்கு விஷன் கொடுத்துருக்கிறாரு, என்ன காலிங் கொடுத்துருக்கிறாரு, உங்களை எந்த தரிசனத்தில் நடக்க சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு, அது எல்லாம் கடுகு விதை மாதிரி உங்கள் கரத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தானாம். அதை எடுத்துட்டான். ஆண்டவர் தான் கொடுத்துட்டாரு. சீடை யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை எடுத்து அந்த மனுஷன் என்ன பண்ணான்? அந்த விதையை அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துட்டோ, அந்த விதையை அப்படியே வச்சுக்கிட்டே இல்லை, தன் நிலத்தில் விதைக்கிறான். அது யார் செய்யணும்னா அவன் தான் செய்யணும், அந்த மனுஷன் தான் செய்யணும். சீடு தான் ஆண்டவர் கொடுப்பாரு நம்ம கையில். யாருமே கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. சின்னது கடுகு விதை கண்ணுக்கே பார்த்தா தெரியாது. அப்போ அந்த அளவை ஏன் சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் கூட எனக்கு ஆண்டவர் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. கொடுத்துருக்கிறார், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்மளோட வேலை என்னன்னா, அதை எடுத்து விதைக்கணும். நான் அதான் அங்கே பார்த்தேன், என்ன விதைக்கணும்னா தன் நிலத்தில், அவனோட நிலத்தில். அப்போ இது எனக்கு என் நிலத்தில், அவன் நிலத்தில்னா எப்படி விதைக்கிறதுனா, இப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருல ஒரு விஷன், சின்ன விஷன், ஒரு சின்ன காலிங், உங்களுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம், ஒரு சின்ன தாளந்து, உங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன ஃபெய்த்துன்னு தான் சொல்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு வாக்கு தத்துவம், உங்களுக்கு இப்படி செய்வேன்னு ஒன்று சொல்லியிருக்காருல, இது எல்லாத்துக்காகவும் நீங்கள் என்ன விதைக்கிறதுனா என்ன தெரியுமா? இந்த எல்லா காரியத்துக்காகவும் நீங்கள் உங்கள் எனர்ஜியை, உங்கள் எஃபர்ட்டை அதுக்காக நீங்கள் விதைக்கணும்.
ஆண்டவர் கொடுத்துட்டாரு, விதை கொடுத்துட்டாரு. அவன் நிலத்தில் அதை விதைக்கிறான்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்துக்கிற அந்த காரியத்துக்காக அதில் நம்ம எனர்ஜியை விதைக்கணும். ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த விதைக்காக நம்ம எஃபர்ட்டை அதில் போடணும். நம்ம மணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த காரியத்துக்காக நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம டைம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குது. இப்போ டைமே இல்லை. எல்லாத்துக்கும் எது ரொம்ப முக்கியம்னா கிட்டத்தட்ட பணத்தை விட டைம் தான் ரொம்ப எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த விதையை விதைக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் டைம் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா உங்களை நம்பி தான் கொடுத்துருக்குறாரு அவர். அந்த விதையை இந்த மனுஷன்கிட்ட கொடுத்தா அவன் போய் தான் நிலத்தில் விதைப்பான் அப்படின்னு நம்பி தான் அந்த விதையை கொடுத்துருக்கிறாரு. அப்போது உங்களை நம்பி ஒரு டேலண்ட்டை, உங்களை நம்பி ஒரு விஷனை, உங்களை நம்பி ஒரு வார்த்தை இதை நான் செய்வேன் பேசியிருப்பார், ஒரு அபிஷேகம் என்ன கொடுத்தாலும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக உங்களுடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுடைய எஃபர்ட் அதில் போடணும், உங்களுடைய மணியை ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் விதைக்கிறது. சில நேரங்களில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கூட இருக்கும். அதுவும் நீங்கள் அதுக்காக பண்ணணும். எதுக்காக? கையில் இருக்கிற அந்த விதைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட டைமை விதைக்கணும், உங்கள் எஃபர்ட் அதில் விதைக்கணும், உங்கள் எனர்ஜியை விதைக்கணும், உங்கள் ஃபுல் இதையும். தான் நிலத்துல தான் விதைக்கிறான், போய் பக்கத்து இதில் அங்கெல்லாம் இல்லை. அவன் அந்த விதை எடுத்து தான் நிலத்துலனா உங்களோட டைம் அதுக்கு நீங்கள் விதைச்சே ஆகணும், உங்களோட எனர்ஜியை விதைச்சே ஆகணும். சாக்ரிஃபைஸ்னால் என்ன? நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன்னா ஒரு சில இடங்களில் நோ சொல்ல வேண்டி இருக்கும். அது அந்த விதைக்காக நீங்கள் சொல்கிறது. அது நீங்கள் அந்த இடத்துல ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. சில இடங்களில் வேணாம், சில இதை எல்லாரும் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் தான். எதுக்காக பண்ணுறீங்க? இந்த விதைக்காக, இந்த கடுகு விதைக்காக உங்களோட எனர்ஜி, உங்களுடைய பலத்தை எல்லாம் அந்த விதைக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அந்த விதைக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய சாக்ரிஃபைஸு, உங்களுடைய உங்கள் பணம் வந்து உங்களுடைய முழு உழைப்பு இந்த விதைக்காக தான் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய எஃபர்ட் அதுக்காக நீங்கள் எடுக்கிறது. ஆண்டவர் கொடுத்துருவார் விதையை, அதுக்கு எஃபர்ட் எடுக்கிறது. இதை பண்ணுறது யாரோட வேலை? நம்மளோட வேலை. ஆமேன். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஆமேன். மூணாவது வேலை வந்து விதைய, நம்மளோட வேலை வந்து அந்த ஒன்று தான். விதையை கொடுக்கறதும் அவர் வேலை, விளைய செய்கிறதும் அவர் வேலை. ஆமேன். நம்ம போய் வளர வைக்கலாம், யாராலையும் முடியாது. விதையும் உங்களால் வாங்க முடியாது. விதையும் அவர் கொடுத்துருவார், வளரவும் வச்சுருப்பார். அப்போ அந்த நடுவில் அந்த விதைக்கிற வேலையை மட்டும் நீ போய் செஞ்சிருன்னு சொல்லுவார். அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். விதைக்காமல் அந்த மண்ணுக்குள்ளே அந்த விதையை போடாமல் கையிலே இருந்துட்டு எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த விதை இருக்கும்? அப்படியே பார்த்து ஆண்டவர் கொடுத்துருக்கிற அழகாக இருக்குது, இந்த அபிஷேகம் அழகாக இருக்குது, இந்த டேலண்ட் அழகாக இருக்குது, இந்த காலிங் அழகாக இருக்குது, இந்த ஃபெய்த் பார்க்க நல்லா இருக்குது, இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப அழகாக இருக்குது, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க இந்த வசனம் நல்லா இருக்குது, இந்த ஊழியம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அது வளரணும்ல. எதுக்காக உங்கள் கையில் கொடுத்தாரு? அது வளர செய்ய அவர் ரெடியாக இருக்கிறாரு. அதுக்கு நடுவில் நீங்கள் அதுக்காக விதைக்கணும். எத்தனை பேர் விதைக்க ரெடியாக இருக்கிறீங்க? உங்கள் டைமை, உங்கள் எனர்ஜியை, உங்கள் எஃபர்ட் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற விதை எதுன்னு பாருங்கள். விதை மட்டும் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்றைக்கி போய் யோசிங்க, என் கையில் ஆண்டவர் என்ன கடுகு விதை மாதிரி எதை கொடுத்துருக்குறாரு? யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தா கூட அது ஒரு விதை தான். நான் உன்னை இப்படி பெரிய இதாக்குவேன், உன்னை இப்படி செய்வேன், உங்களுக்கு அப்படி பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எல்லாத்த குறித்து பேசியிருக்காருல்ல. அதுக்காக நீங்கள் என்ன உங்கள் எனர்ஜி, உங்கள் எஃபர்ட்டை இன்னையிலேருந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. அதை செய்யும்போது அதை வளர செய்கிறது யார்? அவர். அது எப்படி போட்டிருக்குன்னா, அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளும் பெருசாயிருச்சான். கையில் பார்க்கும்போது தான் சின்னது, அப்படியே கடுகு வித மாதிரி என்னங்க பார்க்குறது கூட தெரியல. ரொம்ப சின்ன காலிங்க தாங்க, ரொம்ப சின்ன ஊழியம், ரொம்ப சின்ன விஷன் தான். எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன வாக்கு தத்தம் தாங்க. எல்லாமே குட்டியாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு தான் குட்டியாக தெரியும். ஆனால் அதை விதைச்சிட்டிங்க, அது வளரும் போது ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். ஆமேன். வளரும் போது ரொம்ப பெருசாயிரும். நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க. என்னடா விதையை பார்க்கும்போது என்னமோ நினச்சி நம்ம பண்ணணும், விதைச்சோம், அதுக்கு எஃபர்ட் எல்லாம் போட்டோம். ஆனால் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகியாம், எல்லாத்த விட பெருசாயிருச்சு.
எல்லாத்த விட குட்டியாக இருக்குன்னு தானே நீங்கள் நினச்சிங்க. அது வளரும் போது எல்லாத்த விட பெருசாகிடுச்சு. ஆமென். ஏன்னா அந்த விதைக்குள்ளே என்ன இருக்குன்னா, அது பெருசாக வளர்றதுக்குரிய அந்த ஆற்றல், அந்த பொட்டன்ஷியல் அதுக்குள்ளே இருக்குது. அந்த பொட்டன்ஷியல் ஆண்டவர் வச்சுருக்கிறார். உங்கள்கிட்ட விதையை கொடுக்கும் போதே அந்த விதை வளர்வதற்குரிய பொட்டன்ஷியலோடு தான் கொடுத்துருக்குறாரு. எப்பா நீங்கள் விதைக்க மட்டும் செஞ்சிட்டீங்க, அந்த விதைக்குள்ளேருந்து வர்ற அந்த பொட்டன்ஷியலை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அது பெருசாக வளர்றதுக்குரிய பொட்டன்ஷியல் அதுக்குள்ளே இருக்குது. அது ரெடியாக இருக்குது. எப்படா நம்மளை விதைக்க மாட்டாங்க, நமக்காக செய்ய மாட்டாங்களான்னு விதைச்சிட்டா அது வளர்ந்து தான் ஆகும். அது வளரும் போது நீங்கள் அதோட பொட்டன்ஷியல், அதுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு பார்ப்பீங்க. எப்போ அதோட இதை வளர்ச்சி எப்போ பார்ப்போன்னா, அது பெருசாக ஆக ஆக அது நீங்கள் வளர்ந்து வரும்போது, ஆண்டவர் இதுக்குள்ளே இவ்வளோ இதை வச்சாரா, இந்த காலிங்கில் இவ்வளோ வச்சுருந்தாரா, நமக்கு கொடுத்துரு இந்த சின்ன விஷயம்ல இவ்வளோ பெருசாக வளர்றது, இவ்வளோ காரியங்கள், பெரிய காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரான்னு அது வளரும்போது நம்ம பார்ப்போம். ஆமென். ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அமருமா. அதாவது இப்போ விதையை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த விதையை வந்து எத்தனை பறவை சாப்பிட முடியும்? பறவைகள் சாப்பிடும்ல, பேர்ட்ஸ்லாம் வந்து சீடை சாப்பிடும். 1-2 பறவை வேணால் சாப்பிட்டு போகும் கையில் இருக்கிறத. ஆனால் அது வந்து ஆண்டவர் அந்த பர்பஸ்க்காக விதையை கொடுக்கல. விதையாகவே வச்சு சும்மா ஒரு 4-5 பேர்ட்ஸுக்கு நான் போட்டேன் அந்த விதையை இல்லை, அதுக்காக இல்லை. அது பெருசாக வளர்ந்து அநேக ஆகாயத்து பறவைகள் அதன் மேலே வந்து உட்காருமா. ஆமென். ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். உங்களுடைய விஷன் வந்து குட்டியாக, உங்களுடைய காலிங்கு, உங்கள் மேலே இருக்கிற டேலண்ட் எல்லாம் சும்மா கொஞ்சம் இதுக்கு ஆண்டவர் வைக்கலை. நீங்கள் அதை விதைச்சி அது பெருசாகும்போது நீங்கள் யாரையும் கூப்பிடவே தேவையில்லை. அப்படியே மரம் பெருசாக பிரான்ச்சஸ்லாம் விட்டு வளர்ந்து நிற்கும் போது எல்லா பறவை நீங்கள் வாங்க இதில் வந்து உட்காருங்க, நீங்கள் வந்து உட்காருங்கன்னு யாராவது கூப்பிடுவாங்களா? அந்த பறவைகள் பறந்துக்கிட்டே இருக்கும். விதையாக இருக்க வரைக்கும், குட்டியாக இருக்க வரைக்கும் அதுக்கு தெரியாது. பெருசாக வளர்ந்துருச்சுன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. அது பார்க்கும், என்னடா இந்த மரம் இவ்வளோ பிரான்ச்சஸ் விட்டு இவ்வளோ நல்லா பசுமையாக, இந்த மரத்தில் போனால் நமக்கு கூடு கட்டிடலாம் போலையே, இந்த மரத்தில் போனால் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் போலையே, இந்த மரத்தில் போனால் நமக்கு சாப்பிட்றதுக்கெலாம் பழம் கிடைக்கும், இந்த மரத்தில் நமக்கு ஒரு வாழ்வு இருக்குது, இந்த மரத்தில் நமக்கு ஒரு ஜீவன், இதில் போகலான்னு சொல்லி அந்த பறவைகள் வந்து அமருமா. ஆமென். ஆண்டவர் அப்படி தான் வச்சுருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற அந்த சீடு சும்மா இல்லை. இன்றைக்கி நீங்கள் சீடாக பார்க்குறத இது பெருசாக வளரும். கிளைகள்லாம் நிறையா கிளைகள் வந்து பெரிய மரமாகும். ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து அடையத்தக்க மரமாகும். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் கையில் இருக்கிறத சின்னதாக பார்க்க மாட்டீங்கல்ல, அது கடுகு விதந்தான் அவரே சொல்லிட்டாரு. இன்றைக்கி அந்த விதைகள்லாம் எடுத்து, ஒருவேளை இதுவரைக்கும் அந்த விதைக்காக அந்த விதையை நீங்கள் விதைக்காமல் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, இனிமேல் விதைக்க ஆரம்பிங்க. அந்த விதைக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதுக்காக அது வளரப்போகுது, அது பெருசாக போகுது. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரிய மரமானால் உங்களுக்கு மட்டும் யூஸ் இல்லை, அது பல பேருக்கு ஆண்டவர் யூஸாக வச்சுருக்கிறார். பல பேர் வரப்போகிறாங்க. இங்கே போனால் தான் இவங்கக்கிட்ட தான் ஒன்று டிஃப்ரென்ஸ் தெரியுதே, இவங்கக்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கே, இவங்கக்கிட்ட போனால் தான் நமக்கே வாழ்வு, இவங்கக்கிட்ட போனால் தான் நமக்கே ஜீவன் கிடைக்கும் போல, இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி எல்லா பறவைகளும் வந்து இங்கே தான் தஞ்சம் ஆயிரும். அது அடைக்கலமாக வந்து தான் ஆகும். அதுக்காக நம்ம போய் எதுவுமே பண்ண வேணாம், மரம் வளர்ந்துட்டா போதும். ஒரே ஒரு விஷயம், மரம் மட்டும் நல்லா வளர்ந்து நல்லா கனிகள் நிரம்பி நல்லா பிரான்ச்சஸ் வந்து பெரிய மரமாயிட்டா பறவைங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆயிரும். ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்தை அப்படி தான் சொல்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் விதைச்சி செய்யும்போது அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. கிங்டம் ஆஃப் காட்குள்ளே நிறைய பேர் வருவாங்க. கிங்டம் ஆஃப் காடு, தேவனுடைய ராஜ்யம் வளரும், வளர்ந்து பெருகும், விருத்தி அடையும், கிளைகள் வரும், கனிகள் வரும். அது அப்படியே எல்லா பறவைகள் வந்து கூடு கட்டும். நிறைய பறவைகள் அதில் வந்து தங்கி இருக்கும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அதுக்கு ஒரே ஒரு வேலை, அதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது உங்கள் கையில் சின்ன சீடு தான். அதுக்கு நீங்கள் விதைச்சே ஆகணும். விதைச்சாதான் தேவனுடைய ராஜ்யமே பெருசாக வளரும். ஆமென். இனிமேல் யாருமே குட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பெரிய மரமாக போகுது. அந்த சின்ன சீடு தான் பெரிய மரமாக போகுது.
அதுக்காக உங்கள் எனர்ஜி, எஃபர்ட்டு, மணி, உங்களோட சாக்ரிஃபைஸ், உங்களுடைய எல்லாவற்றையும், ஃபெய்த்து கூட சின்ன ஃபெய்த்தாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபெய்த்துக்காக நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் இருக்குல்ல, அதுவும் விதைக்கிறது. அந்த கிரியை, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கல்ல, அது ஒரு விதைச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் அதில் வர பலன் வந்து மரமாக வளர்ந்து நிற்கும். அது நிறையா பேரை கொண்டு வரும். அப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் வளரும். அப்படி தான் நிறையா பேர் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். மத்தேயு 5:13 கூட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. பூமிக்கு நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உப்பா வச்சிருக்கிறாரு. உப்பு வந்து அப்படியே, உப்பு என்ன ரொம்ப பெரிய பொருளா? வீட்டில் பெரிய பெரிய பொருள்லாம் நம்ம கிச்சனில் இருக்குது. உப்பு வந்து என்ன, ரொம்ப குட்டி குட்டி தானே உப்பு. அந்த உப்பு மாதிரி தான் நம்மளை பூமிக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம வேலை என்ன தெரியுமா? சாரம் ஏற்றி இருக்கணும் அந்த உப்பு. அதுதான் முக்கியம். அந்த உப்பு எப்படி இருக்கணும்? சாரம் ஏற்றப்பட்டு இருக்கணும். எப்படி சாரம் ஏற முடியும்? நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போடுற நம்ம எவ்வளோ வேர்ட் ஆஃப் காடால் நிரம்புகிறோமோ, எவ்வளோ ஆண்டவர் பிரசன்னத்தில் உட்காடுறோமோ, எவ்வளோ அவரோட அபிஷேகத்தால் நிரம்புகிறோமோ, நம்மளை சாரம் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஏற ஏற அந்த உப்பு வந்து நல்ல சாரமாயிரும். சாரம் ஆயிடுச்சுன்னா நிறைய ஃபுட்டு இருக்குது, எதுலேயுமே டேஸ்ட்டே இருக்காது. ஏன்னா உப்பு மட்டும் கலக்காமல் எல்லாமே இருக்குது. ஆனால் சுவை நிறைய விதவிதமாக நிறைய ஃபுட்டுங்கள் இருக்குது இந்த உலகத்தில். அப்படி தான் இருக்குது. பார்க்க கலர்ஃபுல்லாக, ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப டெக்கரேட் பண்ணி அழகழகாக இருக்குது. ஆனால் எதுலேயும் உப்பு மட்டும் இல்லை. சாப்பிட முடியுமா? ஆனால் பார்க்க அப்படியே பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதில் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பே இருக்காது. நம்ம தான் பூமிக்கு உப்பு. நம்மளை தான் வச்சுருக்காரு ஆண்டவர், உப்பாக வச்சுருக்கிறாரு. உப்பு இல்லாமல் நிறைய அழகழகாக நிறைய காரியங்கள் இருக்குது வேர்ல்டில். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம போய் எல்லாத்துலேயும் கலக்கணும். அதான் நம்ம வேலை. அது எப்போ கலக்க முடியும்? நம்ம சாரமாக அப்படியே உப்புக்குரிய சாரத்தோடு நம்ம இருந்தால் தான் போய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டால் எல்லாம் எப்படி ஆயிரும்? டேஸ்ட் ஆயிரும். உப்பு சாரம் இல்லைன்னா வேஸ்ட்டு தானே. உப்புக்கே உரிய தன்மை சாரம்தான். அது இல்லைனாலே அது எதில் கலந்தாலும் வேஸ்ட்டு தானே. ஆண்டவர் நம்மளை அப்படி தான் வச்சுருக்காரு. ஏன் உப்பாக வச்சுருக்கிறாரு? சாரம் ஏறினவர்களாக இருக்கணும். நீங்கள் போய் சுவையே இல்லை, டேஸ்ட்டே இல்லை, என்னங்க எல்லாமே வாழ்க்கையில் அழகாக இருக்குது, அப்படியே எல்லாமே இருக்குங்க எங்களுக்கு. ஆனால் என்னமோ தெரில, ஒரு எம்டியாக, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. எங்கள் லைஃபே அப்படியே ஹார்ட்டில் ஏதோ ஒரு விதமான கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை, இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் தான் உப்பு. நீங்கள் போய் அவங்க லைஃப்பில் கலக்கும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேஸ்ட்டை உணருவாங்க. என்ன டேஸ்ட்டு? கர்த்தர் நல்லவருங்கிற அந்த டேஸ்ட்டை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு எல்லாரும் ருசித்து பார்க்கணும்னா நம்ம சாரம் ஏறின உப்பாக இருக்கணும். நம்ம சாரம் ஏற்றப்பட்டு இருந்தால் எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம போய் கலக்கும் போது அவங்க கர்த்தர் நல்லவர்னு ருசிப்பாங்க. ஏன்னா அந்த ருசியாக அவங்கள சொல்ல வச்சிரும். ஹல்லேலூயா. அதே தான் பூமிக்கு நம்ம எப்படி இருக்கோம்? அடுத்த வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தை மட்டும், பிரைட்னஸ், நம்மகிட்ட இருக்க வெளிச்சம் ஒரு நாளும் இருளாகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையார். எங்கேயுமே நம்ம வாழ்க்கையில் இருளுக்கு இடமே கிடையாது. எவ்வளோ, ஏன்னா நம்மளாம் நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். அப்போ நீங்கள் உங்கள் பிரைட்னஸை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கும்போது இருள், அது கொஞ்சம் இருளே நிறைந்த இடமோ, நீங்கள் அங்கே போனீங்கன்னா லைட்டு தான். அப்படி தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. வேர்ல்டில் இருட்டு தான் இருக்கும், வேர்ல்டில் ருசி இருக்காது, வேர்ல்டில் அவங்களுக்கு ஜீவன் கிடையாது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு உப்பாக இருக்கும்போது, சாரமேற்றின உப்பாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் ருசி வரும். நீங்கள் வெளிச்சமாக இருக்கும்போது இருளாக இருக்க அவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். ஆண்டவர் நம்மளை தான் சாரம் ஏற்ற சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இரு இல்லை, நீங்கள் இன்னும் வெளிச்சமாகுங்க, இன்னும் பிரைட்டாங்க, நீங்கள் ஷைன் ஆகிட்டே இருங்க. எந்த இருட்டில் போனாலும், எவ்வளோ இருளில் ஜனங்கள் இருந்தாலும் நீங்கள் போகும்போது அங்கே பிரகாசம் உண்டாகும். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் இருக்கிறனால அவர் எப்படி பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம் அவர். நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருட்டு போயிடும். ஐயோ இருட்டாக இருக்குது இருட்டு போல, நீங்கள் போங்க.
ஏன்னா நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க. இது லைட் அடிச்சிட்டா கண்டிப்பாக இருட்டு போய் தான் ஆகும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, நம்ம சாரமேற்றின உப்பாக இருக்கணும், சாரம் ஏற்றப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம வெளிச்சமாக இருக்க ஆண்டவர் நம்மளை தான் சொல்கிறாரு, வேறு யாரையும் சொல்ல. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வளரணும், கட்டப்படணும், விருத்தி அடையணும். தேவனுடைய வசனம் எல்லா பக்கமும் போய் வசனம் வளர்ந்து பெருகிட்டுன்னு அப்போஸ்தலர் நாட்களில் பார்க்குறோம். இதெல்லாம் நடக்கணுமா, வசனம் வளர்ந்து பெருகணுமா, தேவனுடைய ராஜ்யம் விரிவாகணுமா, அந்த கடுகு விதையை அதற்காக உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுக்காக விதைங்க. அது வளரும், அநேக ஆகாயத்து பறவைகளை வந்து உட்காரும், தேவனுடைய ராஜ்யம் வளரும். ஆமென், ஹல்லேலூயா.